வணக்கம் வள்ளுவரே. எல்லாரும் வீடு, தோட்டம், நகைகள், பங்குச்சந்தை, வங்கி சேமிப்பு என பல வகையில் செல்வத்தை சேர்த்து வைக்கிறாங்க. இவற்றில் எது சிறந்த செல்வம்னு நினைக்கிறீங்க? அப்பனே, எங்கிட்ட கேட்டால் இது எதுவுமே சிறந்த செல்வம் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ சொல்கிற இத்தனை செல்வங்களும் ஊரை அடித்து உலையில போடுற 1ஆம் நம்பர் இழிந்த மனிதர்களிடமும் இருக்குது. ஆனால் எல்லா உயிர்களிடமும் விருப்பு வெறுப்பின்றி அன்பு காட்டுகிற அருட்செல்வம் இருக்கே, அதன் மூலமாக அந்த உயிர்கள் அனைத்துக்கும் உதவுகிற அருள் நிறைந்த உள்ளம் இருக்கே, அதைத்தான், அந்த அருட்செல்வத்தை தான் நான் செல்வத்துள் செல்வம்னு சொல்லுவேன். இந்த கருத்தை தான் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூலன அருளுடைமை அதிகாரத்தில் 241வது குறளாக எழுதி வச்சேன். அருளுடைமை துறவரவியலில் முதல் அதிகாரமாக இருந்தாலும் இல்லறத்தார்க்கு இது இனிதே பொருந்தும். சபாஷ் வள்ளுவரே. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூல. சாதாரண செல்வங்கள் இழிந்த மனிதர்களிடமும் ஏராளமாக இருப்பதனால எல்லா உயிர்களையும் நேசிக்கும் அருட்செல்வமே செல்வத்துள் செல்வம்னு நெத்தியடியா சொல்லி புரிய வச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.